சி எலக்ட்ரிக்கல் 86ல் முடிச்ச உடனே 87ல் சி லைசன்ஸ் எடுத்தேன். 87 நைட் டெக்ஸ்டைல் மில்லில் ஒர்க் பண்ணேன் ராஜபாளையத்தில். அப்புறம் 90ல் ஆர்ஆர்பி சர்வீஸ் கமிஷன் எழுதி அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டில் ஜாயின் பண்ணோம். அங்கே போன பிறகு தான் தெரியும் கேஎஸ் பெருமாள், கே சீனிவாச பெருமாள், அந்த எஸ் சேகர் 3 பேரும் ஒரே பேட்ச் அப்பாயின்மெண்ட், ஒரே போஸ்ட். அவன் இன்டர்வியூ போனப்போ தான் தெரியும். இப்போ அங்கேருந்து 90லேருந்து இது வரைக்கும் அங்கே தான். ப்ரொமோஷன் வந்து போனோம். நாங்கள் வந்து ஒரு பிராஞ்சு ப்ரொமோஷனை டிக்ளேர் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஒரு இடத்துல உட்காந்து ஆஃபீஸ் வெளியே பண்ணிட்டீங்க. சரி, ஒர்க்கிங் சென்னை சென்ட்ரல் சப்பர்பன்ல ஒர்க்கிங். இவன் ஹோட்டலே சப்பர்பன் வீட்டுக்கு ஓடியாங்க. இல்லை ஹோட்டல் ஆஃபீஸ் உட்காந்து கடைசியில் ஓட்டேன். ஒரு நாள் ஆக்சுவலாக 20 வருஷம் அது ஒரு பர்பஸ்க்காக இருந்தேன். ஃபேமிலி டீட்டெயில் பொறுத்த மட்டும் 2 பசங்க. பெரிய எம்எஸ் ஃப்ரான்ஸு அங்கே ஒர்க் பண்ணிட்டு போனால் ஊருக்கு வந்துருக்காரு. அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். சின்னவர் எம்டெக்கு பெங்களூர் ஒர்க் பண்ணலாம். அது நேட்டிவ் டீட்டெயில் வந்து ராஜபாளையம் மக்கள் கரிகுளம் வந்து சூப்பர். கே திருமலை குமாரசாமி ஃபஸ்ட் பேட்ச் சிவிக்கு. நான் 86ல் முடிச்ச பிறகு 86 to 91 வரைக்கும் வீடோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டெக்னீஷியன் தான் ரொம்ப நாளாக டெம்பரரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்டர் ரோட்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு டிஃபென்ஸு டிஃபென்ஸு நான் அப்போ அதுக்கு அப்ளை பண்ணேன். அது போய் பூனாவில் போய் எக்ஸாம் வந்து செலக்ட் ஆகிட்டேன். அதில் வந்து 35 இயர்ஸ் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைஸில் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இப்போ ஏப்ரல் 2026 ரிட்டையர்ட் ஆனேன். ஃபேமிலி வந்து எனக்கு ஒய்ஃபு வந்து இறந்தா இப்போ 2 வருஷம் ஆச்சு. அவர் கார்டியக் அரெஸ்ட். ஒரே பையன் தான். பையன் வந்து அவன் டாக்டர். பிஜி எங்கே பண்ணிக்கிட்டு திருவண்ணாமலை டிகிரி கவர்மெண்ட் மேரேஜ் ஆகிடுச்சு. மருமகளும் பிஜி தான் பண்ணியிருக்கேன். பேத்தாலஜி சவிதா பண்ணியிருக்காங்க. நம்ம அப்போ பேத்தி பிறந்திருக்கா. பேத்தி வந்து இப்போ 10th ஜூலை அதாவது விபத்திரிக்கு வந்து போனதுக்காக நேட்டிவ் தென்காசி பிகப்பூர் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் இப்போ செட்டில் வந்து ஆவடி சென்னையில். ஆவடி சென்னை புதூர் எல்லாருக்கும் வணக்கம் சார். என் பேர் யார் இருக்காங்க சார்? என் பேர் மகாலிங்கம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் கீழ்குடி கிராமம். இது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் சிவில் 83 to 86. படிக்கிற காலத்துலேருந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் படித்தேன். 8ஆவதுலேருந்தே படித்தது போது விவசாய வேலையை பாரு. அப்பா இறந்ததுனால அந்த மாதிரி இருக்குது. எல்லோரும் போய் 9th போய் சேர்ந்துட்டாங்க. நான் வந்து ஊர் அவுட்டரில் உள்ள மாமரத்தில் போய் படுத்துருக்கேன். எல்லோரும் படிக்கிறாங்க, என்னை படிக்க வைக்க மாட்டேங்க. இப்படியே ஒரு 10 நாள் கட் அடிச்சு சரி நான் அப்புறம் கஷ்டமாக நான் கஷ்டப்படுறேன், நீ மறுபடியும் படுறான்னு சொல்லி 9th 10th கேட்டேன். 10th முடிச்சோன்னா மறுபடியும் அதே இருக்கு. நானும் விடலை. அதே மாதிரி பழைய ஆமாம். அதுக்கு பிறகு எங்கள் வாத்தியார் கணக்கு வாத்தியார் வந்து சொன்னார், நம்ம பையன் கொண்டு இருக்கேன், அவன் வந்து என்னமோ வேலை பார்க்க பாருங்க, ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டேன். அப்புறம் அவன் முன்னேறிக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். ஒன்று நிலங்கள் இருக்கு, இது பண்றதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு பணம் ஸ்டுடியோ சப்ளை வெளியே வந்து உங்களுக்கு மெசேஜ் போட்டுவிட்டேன். ஸ்ரீதர் ஸ்டுடியோ உட்காரு. குரூப் ஃபோட்டோ அப்புறம் 9th 10th இது ஒன்று சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு மறுபடியும் கட் அடிச்ச உடனே
ப்ளஸ் ஒன்ல கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோட்டோ எடுத்து குளிக்க என்ன செய்யறது, வாத்தியார் மறுபடி லேட்டா கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்ப என்ன கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இது என்ன ரிடியூஸ் பண்ணி விடலாமா? என்கிட்ட கேட்டாங்க, சார் என்ன நீங்க எந்த குரூப் கொடுத்தாலும் நான் படிப்பேன் சார் அப்படின்னு. அதுல படிச்சு நான் ப்ளஸ் டூல வந்து செகண்ட் ப்ளஸ் டூ முடிச்ச உடனே நம்ம ஸ்கூல் செகண்ட். ஆமா, அதோட எங்க அம்மா சரி நல்லா படிக்கிறடா, இனிமேல் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் குரூப் இருக்கேன். ஆமா, அப்பயே ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து வட்டிக்கு வாங்கி தான் சேர்க்குறாங்க. அப்பயே 3 ரூபா வட்டி, 3ஆவது வருஷம் முடிக்கும்போது 5 ரூபா வட்டி. என்ன என்ன ஆனா எங்க அம்மா வந்து அப்பா அந்த வைராக்கியம். ஆமா, என்னன்னா ஏன்னா எமோஷனை கண்ட்ரோல் பண்ணாங்க. எதுக்காக சொல்றாங்கன்னு தெரியணும்ல. என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டாங்க, படிச்சாச்சு. வேலை வாய்ப்பு நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஒர்க் பண்ணிட்டேன். எம்ப்ளாய்மெண்ட் இது பண்ணும்போது எங்களோட சேர்ந்தவங்க பூபாலன் வந்து எனக்கு +1 +2 கிளாஸ் மட்டும் குடும்ப நண்பர். எல்லா நல்ல திட்டத்துலையும் நானும் கலந்துக்கிடுவோம். எங்கள் வீட்லேயும் கலந்துக்கிறாங்க, அவங்க வீட்லேயும் கலந்துக்கிறாங்க. அதுக்கடுத்து படிக்கும்போது இங்கே பாலிடெக்னிக்கில் தான் கிளாஸ் மட்டும் ஈஸ்வரன். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் 3 பேர் ரொம்ப நல்லா படித்து முடித்தா. ஆனால் கவர்மெண்ட் ஜாப்பு கிடைக்கல. 2001 வரைக்கும் என்ன மாதிரியாவே தான் விட்டுனான். 92ல் மேரேஜ். நான் கல்யாணம் பண்ணும்போது என் ஒய்ஃப் வந்து வேலை கிடைக்கல. அவங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் 97ல் வேலை கிடைச்சது. 3 பொண்ணு குழந்தைங்க. மூத்த பொண்ணு BA கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவங்க வந்து இப்போ வந்து விஏஓவாக இருக்காங்க. மாப்பிள்ளையும் வந்து விஏஓவாக. 2வது பொண்ணு வந்து MSc BEd. மறுமையை வந்து லேபர் வெல்ஃபேரில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ராமநாதன். 3வது பொண்ணு வந்து BSc BEd, ஜூனியர் ரெசிடென்ட் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போகலாங்க ஒரு பக்கத்துலேயே. அவங்க வீட்டுக்காரர் BAO தூத்துக்குடி. அவர் நம்ம கஷ்டப்பட்டாலும் இல்லை, நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. எல்லாரும் சொல்லுவாங்க 3 பொம்பளை பிள்ளையை பற்றிட்டு எப்படி கரையாற்ற போறேன்னு. ஆனா அப்ப வந்து எங்க அக்காவுக்கு 3 பையங்க. சின்ன வயசுலயே சொல்லுவாங்க, உனக்கு பிரச்சனை இல்லை, அக்கா பையங்க 3 இருக்காங்க. நாங்க ஜாதகம் இதெல்லாம் பார்ப்போம். பார்க்கும்போது 3 பேருக்குமே முடியாதுங்கிறது எனக்கும் தெரியும், என் தம்பிக்கும் தெரியும். ஆனா எங்க அக்காட்ட சொல்லும்போது அவங்க வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு வேணாம்ப்பா அப்படின்ட்டாங்க. அந்த டயத்துல பொண்ணுக்கு வேலை கிடைக்கும். நான் எனக்கு முதலே தெரிஞ்சதுனால சரி பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் இப்போ லேட் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு வேலை பார்த்து. ஒன்றும் பிறகு கல்யாணம். எல்லாருமே 3 பேருமே நல்லபடியாக இருக்காங்க. ஒரு ஆள் எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்க. 3 பேரைங்க, ஒரு பேத்தி. ஆமாம், இல்லை இப்போ வரைக்கும் சிவில் படித்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னு வருத்தப்படலை. இல்லை இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். சொந்த இதில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால படித்தாலும் ஒருவேளை ஒரு பென்சில் பேனா வேற எந்த முதலீடு இல்லை. ஆனால் படிக்கிற காலத்தில் நம்ம பாலில் சிவில் தான் ஃபர்ஸ்ட் குரூப். அதுக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி. சிவில் தான் கிராக்கி. நம்ம வீட்டில் எலக்ட்ரிக்கல் கேட்டோம்.